இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து பஜாஜ் ஃபின்சர்வோட ஒரு ரெகுலர் கஸ்டமர். நீங்கள் வந்து நிறைய நிறுவனங்களில் கஸ்டமராக இருப்பீங்க, நிறைய நிறுவனங்களில் லோன் வாங்கியிருப்பீங்க. பர்சனல் லோனாக இருக்கலாம், இல்லை வெஹிக்கிள் லோனாக இருக்கலாம், இல்லை ஹோம் லோனாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் லோனாக இருக்கலாம். எந்த விதமான லோன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா பார்ட் பேமெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கிறத எந்த லோன் நிறுவனமும் சொல்லித்தராது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தேவை அதிக வட்டி. நம்ம வந்து பார்ட் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்மளோட உழைப்பில் சம்பாதிச்ச பணம் மிச்சமாகும், நமக்கு வட்டி சேவ் ஆகும், நமக்கு இஎம்ஐ அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்றத எந்த பேங்க் நிறுவனமோ லோன் தரக்கூடிய ஏஜென்சியோ எவனுமே சொல்லித்தர மாட்டான். நாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் உண்டு. உங்கள் சுற்றி இருக்கவங்க கூட சொல்லித்தர மாட்டான் நம்ம நல்லா இருக்கணும் நல்லா இருந்துருவோம் அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து பஜாஜ் ஃபின்சரில் ஒரு 1,50,000 லோன் வாங்கியிருக்கிறேன். 1,50,000 வட்டி மட்டும் 58,000. 2 வருஷம் 24 மாதம் தான் டென்யூரும் போட சொன்னேன். அவங்க வந்து 2 வருஷத்துக்கு நான் வந்து 58,000 அதிகமாக கட்டுற மாதிரி போட்டுருக்காங்க. அதாவது 1,50,000 நான் லோன் வாங்கிட்டு 2,08,000 ஆகும் கட்டி முடிக்கிற டைமில். பார்ட் பேமெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் எனக்கு தெரியாது. ஸோ ரீசெண்டாக நான் கேள்விப்பட்டேன் பார்ட் பேமெண்ட் அப்படின்றத. ஸோ நம்மளும் கட்டி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஆன்லைனில் பஜாஜ் ஃபின்சர் கஸ்டமர் போர்ட்டலில் ஆன்லைனில் போய் செக் பண்ணேன். அப்புறம் வந்து பார்ட் பேமெண்ட் பண்ணினேன். அந்த பார்ட் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் என்னோடய லோன் அக்கௌண்ட் வந்து எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் ஆகிருக்குது, அது மட்டும் இல்லாமல் நான் எவ்வளோத்துக்கு இஎம்ஐ சேவ் பண்ணேன், எந்த அளவுக்கு என்னோடய காசு வந்து மிச்சமாகும் அப்படின்றதே நான் உங்கள் எல்லாருக்கும் தெளிவாக விளக்குறேன். ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் இருந்தே நம்மளே ரொம்ப மொபைல் மூலமாகவே ரொம்ப சுலபமாக ஒரு பார்ட் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட லோன் அமௌண்ட்டில் கொஞ்சம் ரூபாய் நம்மக்கிட்ட சேர்ந்துச்சு கிடச்சிது அப்படின்னா அதை கட்டி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இஎம்ஐ அமௌண்ட்டு ரொம்ப ரெடியூஸ் ஆகும். பஜாஜ் ஃபினான்ஸோட அதிக வட்டியிலேருந்து தப்பிக்கலாம். உங்களோட மொபைலில் கூகுள் குரோமை எடுத்து பஜாஜ் ஃபின்சர்வ் ஸ்பேஸ் கஸ்டமர் போர்ட்டல் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. பஜாஜ் ஃபின்சர்வ் ஸ்பேஸ் கஸ்டமர் போர்ட்டல் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு அதில் வந்து லாகின் பண்ணுறதுக்கான வெப்சைட்ஸ் நிறையா காமிக்கும். அதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதில் வந்து ப்ளூ கலரில் ஹைலைட் ஆகிருக்குது இல்லையா, லாகின், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கூட இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்கலாம். ஜென்ரேட் ஓடிபி கொடுங்க. பாஸ்வேர்டு நமக்கு மேபி மறந்துருப்போம். அதனால ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உடனே மொபைலுக்கு ஓடிபி வரும். அதை என்டர் பண்ணிங்கன்னா போதும், நம்ம உள்ள ஒரு ரிஸ்க்கும் இல்லாமல் ஈஸியாக போயிடலாம். ஓடிபியை கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு அக்ரி அண்ட் லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஃபின்சரோட கஸ்டமர் போர்ட்டலுக்குள்ளே போயிடும். கஸ்டமர் போர்ட்டலுக்கு உள்ளே போன உடனே ஃபஸ்ட்டு நம்ம ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். நம்ம என்னென்ன லோன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பஜாஜில் அதோட அவைலபிலிட்டி எல்லாம் காமிக்கும். ஸோ நான் 2 லோன் வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து 1,50,000 பர்சனல் லோனு, இன்னொன்று வந்து 13,169 ரூபா ஒரு மொபைலுக்கு வாங்கின லோன். ஸோ நம்ம வந்து பர்சனல் லோனை தான் பார்ட் பேமெண்ட் பண்ண போகிறோம். என்னோடய இஎம்ஐ அமௌண்ட் வந்து 8,699 ரூபாய் இருந்துச்சு நேற்று வரைக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து 7,764 ரூபாய் இருக்குது. ஸோ அதை அப்படின்றத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எப்படி பேமெண்ட் பண்ணணும், ஆன்லைன் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறோம். மேலே 3 டாட் இருந்துச்சு இல்லையா, அதை கிளிக் பண்ணால் இப்படி ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதில் வந்து குயிக் பே ஆப்ஷனில் கிளிக் பண்ணிவிட்டு ஆன்லைன் பேமெண்ட்டு போகணும். அந்த ஆன்லைன் பேமெண்ட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா குயிக் பேக்குள்ளே நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணால் கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்க்ளோஷர், அட்வான்ஸ் பேமெண்ட். அதில் வந்து நம்ம வந்து பார்ட் பேமெண்ட்டாக பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து அந்த எந்த லோன் 2 லோன் காமிக்கும். எந்த லோனில் பார்ட் பேமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட் லோன் பர்சனல் லோனை நான் டைப் பண்ணி என்டர் பண்ணி போயிருக்கிறேன். ஸோ இப்போ அதில் வந்து உங்களோட மொபைல் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க இது எதுவும் ஃபில் பண்ண வேண்டியதில்லை. வேறு யாராச்சும் லாகின் பண்ணி பண்ணுறாங்க நம்ம ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னா அவங்க கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ நம்ம என்டர் பண்ணுற அமௌண்ட் வந்து நம்மளோட இஎம்ஐ அமௌண்ட்டை விட அதிகமாக இருக்கணும். அதுக்கு கம்மியாக நம்ம 1000 இஎம்ஐ அமௌண்ட் வந்து 7,000 இருக்குது, நம்ம 1,000 ரூபாய் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளால் பே பண்ண முடியாது. அட்லீஸ்ட் நம்ம ஒரு இஎம்ஐ ஆச்சும் நம்ம பார்ட் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பேமெண்ட் பண்ண முடியும். ஸோ நான் வந்து 15,000 ரூபாய் இப்போ சும்மா டம்மியாக என்டர் பண்ணுறேன். நேற்று பேமெண்ட் பண்ணது ட்ராப் டவுனில் வருது. ஸோ அது அந்த அமௌண்ட்டே என்ட்ரு பண்ணி ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுக்குறேன். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து கீழே இருக்கல பே யூ அந்த ஆப்ஷனில் போங்க. நம்ம யூபிஐலாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறத விட செகண்ட் இருக்கிறது பெஸ்ட்டு. பே யூவை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா டெபிட் கார்டு வச்சு நம்ம பே பண்ணிக்கலாம், இன்டர்நெட் பேங்கிங் வச்சு பே பண்ணிக்கலாம், யூபிஐ பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. யூபிஐ கிளிக் பண்ணிவிட்டு யூபிஐ தான் இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுறோம். டேரெக்டாக போயிடும் ஆப்குள்ளே. யூபிஐ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. டைரெக்டாக கூகுள் பே, ஃபோன்பே எல்லா ஆப்ஷனும் வந்துடுச்சு நமக்கு. நான் ஃபோன்பே செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஜஸ்ட்டு ஃபோன்பே செலக்ட் பண்ண உடனேயே டைரெக்டாக ஃபோன்பேக்குள்ளே போயிடும். மேலே நம்ம பேமெண்ட் பண்ணுற
யார் பேமெண்ட் ரிசீவ் பண்ண போகிறாங்களோ அவங்களோட ஐடி எல்லாமே காமிக்கும். ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்தோம் எந்த பேங்க்லேருந்து டெபிட் பண்ணணும் அதையும் கொடுத்துட்டு சென்ட் கொடுத்தோன்னா போதும், போயிடும். நான் ஆல்ரெடி நேற்று பேமெண்ட் பண்ணிட்டேன், ஸோ அதனால் நான் பண்ணலை. பேக் வந்துட்டு உங்களுக்கு எப்படி என்னோடய லோன் அமௌண்ட்டு கம்மியாச்சுது அப்படின்றத சொல்லித்தரேன். இப்போது மறுபடியும் அந்த கஸ்டமர் போர்ட்டல் வெப்சைட்டில் போகிறேன். இப்போ மறுபடியும் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அதுக்குள்ளே தான் நம்ம லோன் ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்கும். நம்ம இது வரைக்கும் வாங்கின எல்லா லோனும் இருக்கும். இதில் வந்து நம்ம என்னோடய பர்சனல் லோன் 1,50,000க்குள்ளே ரீபேமெண்ட் ஷெடியூலை பார்க்க போகிறோம். இதில் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்டு, ரீபேமெண்ட் ஷெடியூல் 3 ஆப்ஷன் இருக்கும். நம்ம க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் உள்ள லெட்டர் எல்லாமே எடுத்துக்கலாம் இதுலேருந்து. ஸோ நம்ம வந்து ரீபேமெண்ட் ஷெடியூல் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் வந்து இவ்வளோ நாளும் ஃபஸ்ட்டு டைரெக்டாக நான் இப்போ வந்து 3 பேமெண்ட் பண்ணியிருக்கிறேன். 3 இஎம்ஐ தான் கரெக்டாக கட்டியிருக்கேன். அந்த 3 இஎம்ஐயும் பார்த்திங்க அப்படின்னா 8,699 ரூபா. அதுக்கப்புறம் நான் 14,654 ரூபா. நான் 15,000 பே பண்ணேன். அப்புறம் டேக்ஸ் ஏதாவது பிடிச்சிருப்பாங்களா இருக்கும். ஸோ 15,000 ரூபா பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்க இஎம்ஐ அமௌண்ட்டை, இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டை பார்த்திங்க அப்படின்னா 7,764 ரூபா தான் இருக்குது. 8,699 ரூபா வச்சு 24 மாதம் நான் பே பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக வட்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அந்த 15,000 ரூபா நான் நேற்று பேமெண்ட் பண்ண உடனே இது வந்து அப்டேட் ஆகிடுச்சு, இஎம்ஐ அமௌண்ட்டு ரெடியூஸ் ஆகி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்குவாங்க. நமக்கு கையில் காசு கிடைக்கிற டைமில் நம்ம லோன் அமௌண்ட்டை பே பண்ணணும், பார்ட் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேலே பார்த்திங்க அப்படின்னா 24 டென்யூர் 1,80,000 லோன் எடுத்திருக்கேன். ஆனுவல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 34%. இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டு பார்க்கலாம். என்னோடய லோனோட இஎம்ஐ அமௌண்ட் வந்து 8,699 ரூபா. இப்போ நம்ம கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு 8,699 இன்ட்டு 24, 2 வருஷத்துக்கு தான் நான் இஎம்ஐ போட்டேன். 2,08,776 ரூபா வருது. 2 வருஷத்தில் நான் 1,50,000 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 58,000 ரூபா பஜாஜ் ஃபினான்ஸில் கட்டுறேன். இதே நான் வந்து பார்ட் பேமெண்ட்டு 15,000 ரூபா பண்ணதுக்கப்புறம் என்னோடய இஎம்ஐ அமௌண்ட் வந்து 7,764 ரூபா. 7,764 இன்ட்டு இன்னும் 21 இஎம்ஐ வந்து பெண்டிங் இருக்குது. ஸோ அதுக்கு 1,63,000 ப்ளஸ் ஏற்கனவே கட்டின 3 இஎம்ஐ போட்டு பார்க்கலாம். 8,699 ப்ளஸ் அகைன் 8,699 ப்ளஸ் அகைன் 8,699 மொத்தமே 1,89,141 ரூபா தான் இப்போ கட்ட போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட எனக்கு இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி கட்டின 3 இஎம்ஐ ப்ளஸ் இனிமேல் கட்ட போகிற 21 இஎம்ஐ கால்குலேட் பண்ணி பார்க்குற டைமில் இப்போ 1,89,000 தான் வருது. அப்ராக்சிமேட்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2,08,000 ஃபஸ்ட்டு காமிச்சிது என்னோடய டோட்டல் இஎம்ஐ அமௌண்ட் நான் கட்டி முடிக்கிற டைமில். இப்போது 1,00,000 ஆவரேஜாக நம்ம சும்மா அப்ராக்சிமேட்டாக பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 19,000 ரூபா இப்போ எனக்கு வந்து லாபமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கிடைக்கிற டைமில் அப்பப்போ பேமெண்ட் பண்ணலாம். ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட மினிமம் ஒரு 6 பேமெண்ட் பண்ணலாம்னு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். கையில் ஏதாச்சும் காசு கிடைக்குது எக்ஸஸாக, நம்ம ஏதாச்சும் சீட்டு போட்டு வச்சுருப்போம், சேவிங்ஸ் பண்ணி வச்சுருப்போம், இந்த மாதிரி ஏதாச்சும் காசு கிடைக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட லோனை க்ளோஸ் பண்ணுங்கள். லோன் அமௌண்ட்டில் அட்லீஸ்ட் பார்ட் பேமெண்ட்டாவது பண்ணுங்கள். நீங்கள் கொஞ்சம் ரூபா ஹோம் லோன்லாம் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 1,00,000 ரூபா கட்டினீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் கட்டக்கூடிய இஎம்ஐ அமௌண்ட்டே ரெடியூஸ் ஆகும். அந்தளவுக்கு பார்ட் பேமெண்ட்டில் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் லோன் எடுத்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.